கோவை புதூர் வித்யாசிரம் பள்ளியில் நடைபெற்ற நவராத்திரி விழா கொழு பொம்மைகளாக வலம் வந்த மழலை குழந்தைகள். கோவையில் நவராத்திரி பண்டிகையை ஒட்டி கோவை புதூர் வித்யாசிரம் மழலையர் பள்ளியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொழு பொம்மைகள் போல் வேடமிட்டு அசத்தினர். நவராத்திரி பண்டிகையின் போது வீடுகளில் கொழு வைத்து விரதம் இருந்து அம்மனை வழிபடுவது வழக்கம். இந்நிலையில் கோவை புதூர் பகுதியில் உள்ள வித்யாசிரம் மழலையர் பள்ளியில் நவராத்திரி விழா நடைபெற்றது. இதில் ஆசிரம் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் தேவேந்திரன், நிர்வாகி உதயேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வித்யாசிரம் பள்ளியின் நிர்வாகி இயக்குனர் சௌந்தர்யா ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற விழாவில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொழு பொம்மைகள் போல் வேடமணிந்து அசத்தினர். முன்னதாக தர்மர், அர்ஜுனர், பழனி முருகர், மதுரை மீனாட்சி, கருமாரியம்மன் என தெய்வங்கள் வேடத்தை அணிய துவங்கிய குழந்தைகள் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த கொழு அலங்காரத்தில் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மழலையர் பள்ளியில் பயிலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகள் விழாவில் கொழு பொம்மைகள் போல வேடமிட்டு காண்போரின் கவனத்தை ஈர்த்தனர். இதில் அஷ்டலட்சுமி, தசாவதாரம், அறுபடை வீடு, பஞ்சபாண்டவர், சிவன், பார்வதி, ராமர் என ஒவ்வொரு குழுவாக தெய்வங்கள் போல வேடமிட்ட குழந்தைகள் தத்ரூபமாக கொழு பொம்மைகள் போல அணிவகுத்து நின்றனர். 햇살이 너무 좋았어. 그냥 모두 좋았어. 널 만나서 모든 게 다 잠에서 깨어나서 휴대폰을 먼저 보게 돼. 참 많이 변했다는가. 세상에서 제일 행복한 순간 널 만나고 매일 겪게 돼.